Hi students, வணக்கம். இப்போ என்ன பார்க்க போறோம்? இயல் 8 எடுத்துக்காட்டு 8.6 என்ன கொடுத்திருக்காங்க? ஒரு வகுப்பு தேர்வில் 10 மாணவர்களின் மதிப்பெண்கள் 25, 29, 30, 33, 35, 37, 38, 40, 44, 48. பாருங்க, இவங்களே அசெண்டிங் ஆர்டர்ல அப்படியே கொடுத்துறாங்க சிலதுல. அதனால நம்ம அப்படியே அதை வச்சுக்கிறோம். அசெண்டிங் ஆர்டர்ல எக்ஸை எழுதியாச்சு. மாணவர்கள் பெற்ற மதிப்பெண்களின் திட்ட விளக்கத்தை காண். ஒண்ணு நம்ம கூட்டுச்சராசரி முறைப்படி செய்யலாம், இல்லைன்னா யூகச் சராசரி முறைப்படி செய்யலாம். இப்ப யூகச் சராசரி அப்படின்னா என்ன அப்படின்னா, முதல்ல இந்த கொடுத்திருக்க மதிப்பெண்களுக்கு எல்லாத்துக்கும் சராசரி கண்டுபிடிப்போம். என்ன கண்டுபிடிக்கணும்? சராசரி கண்டுபிடிச்சிட்டு அதுக்கு பக்கத்துல எந்த வேல்யூ இருக்கோ அந்த வேல்யூவை ஒரு யூகச் சராசரியா நம்ம எடுத்துக்கணும். யூகமா எடுத்துக்கிட்டு அதுல இருந்து கழிக்கிறாங்க. இங்க ஏன் 35 யூகமா எடுத்திருக்காங்க அப்படின்னா, கூட்டுச்சராசரி நம்ம கண்டுபிடிச்சு என்ன வருதுன்னு முதல்ல பார்ப்போம். முதல்ல 25, 29, 30, 33, 35, 37, 38, 40, 44, 48. இது சிக்மா எக்ஸ். இப்போ சிக்மா எக்ஸ் பை என் என்னது? கூட்டு சராசரி. கூட்டுவோமா? 8 4 12, 20, 27, 32, 35, 44, 49. மிச்சம் 4, 8, 12, 16, 19, 22, 25, 28, 31, 35. இதுதான் என்னது? சிக்மா எக்ஸ். எண் எத்தனை? 10 மாணவர்கள். ஸோ எக்ஸ் பார் இஸ் ஈக்குவல் டு சிக்மா எக்ஸ் பை என் இஸ் ஈக்குவல் டு 359 பை 10, 35.9, 1 டிஜிட் தள்ளி. ஸோ இதுக்கு நியரிங் வேல்யூ என்ன அப்படின்னு சொன்னா இந்த 35 தான் இதற்கு பக்கமா இருக்கு. அப்ப யூகச் சராசரி எப்படி எழுத போறோம்? யூகச் சராசரி. இது வெறும் சராசரி. நம்ம யூகம் பண்ற சராசரி யூகச் சராசரி இஸ் ஈக்குவல் டு என்னன்னு வரும்? யூகம் பண்ற வேல்யூ எக்ஸ் 35. இந்த 35ல இருந்து ஒவ்வொன்றையும் கழிக்கிறது தான் டி. டி இஸ் ஈக்குவல் டு யூகச் சராசரி முறைப்படி நம்ம செய்யறோம் அப்படின்னா டி இஸ் ஈக்குவல் டு என்ன வந்துடும்? எக்ஸ் மைனஸ் ஏன்னு வந்துடும். அசியூம்டு மீன். வெறும் கூட்டு சராசரி முறைப்படி செய்யறோம் அப்படின்னா டி இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் எக்ஸ் பார் போடணும். யூகம் பண்ணி செய்யறதுல யூகச் சராசரி முறையை பயன்படுத்துறோம் அப்படின்னா டி இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் ஏ. அசியூம்டு மீன். அதுதான் ஏ. அப்போ ஒவ்வொரு நம்பரையும் எதுல இருந்து கழிக்கிறோம்? 35ல இருந்து இப்படி கழிச்சுக்கிட்டே வரும். அப்ப -10 வரும், -6 வரும், இங்க -5 வரும், இங்க -2 வரும், இங்க 0 வரும், இங்க +2, +3 அப்படி வந்துடும். இது எல்லாத்தையும் நம்ம கூட்டணும். கூட்டியில என்ன செய்யணும்? பிளஸ் எல்லாம் தனியா கூட்டிட்டு மைனஸ் எல்லாம் தனியா கூட்டிட்டு கழிக்கணும். இதை கூட்டினோம்னா 5, 10, 19, 19, 13, 32. இதை கூட்டுங்க. 7, 13, 23. ஸோ 32ல இருந்து -23 கழிச்சா 9 + 9. ஓகே. அப்போ டி சிக்மா டிஐ. அடுத்து டி ஸ்கொயர்டுனா இது எல்லாத்தையும் ஸ்கொயர் எடுத்து போட்டாச்சு. ஓகே. இதை ஃபுல்லா கூட்டி வச்சுக்கோங்க. இப்போ யூகச் சராசரி முறைப்படி திட்ட விளக்கம் காண்றோம். அப்ப திட்ட விளக்கத்துக்கு ஃபார்முலா சிக்மா இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் சிக்மா டிஐ ஸ்கொயர்ட் by n minus sigma di by n the whole square. ஓகே. இது யூகச் சராசரி முறைப்படி. சிக்மா டிஐ எவ்வளவு? டிஐ ஸ்கொயர் எவ்வளவு? 453. n எவ்வளவு? 10. n is equal to 10. சிக்மா டி எவ்வளவு? 9, 10 ஹோல் ஸ்கொயர். 10ஆல் வகுக்கையில ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சிடறேன். இங்கேயும் 0.9 வரும். ஸ்கொயர் எடுத்தா 0.81 வரும். மைனஸ் பண்றேன். இவ்வளவு வரும். இதுக்கு ஸ்கொயர் ரூட்டு 6 36, 8,
2ஐயும் இறக்கு, 2ஆல பெருக்கு, 7 போட்டு பார்ப்போமா? 7 49, மிச்சம் 4, 7 14, 18ன்னு வருது. ஸோ அப்ராக்சிமேட்டா 6 தான் போட முடியும். அதுக்கு அடுத்து ஒரு டிஜிட் கண்டுபிடிச்சு அப்புறம் சுருப்போம். 6 36, மிச்சம் 3, 2 12, 3 15, 5, மிச்சம் 1, 7, 756. ஸோ அடுத்தது 2 0 நம்மளா சேர்த்துட்டு இப்போ என்ன நம்பர் போட்டு அதுக்குள்ள வரும்? 7 போட்டு பார்க்குறேன். வருது. ஸோ 6.67 அப்ராக்சிமேட்டா கிட்டத்தட்ட திட்ட விளக்கம் 6.67. ஓகே, அது எந்த முறைனாலும் நம்ம செய்யலாம். அவங்க மென்ஷன் பண்ணியிருந்தா மட்டும் இந்த முறை செய்யலாம், இல்லைன்னா கூட்டுச்சராசரி முறையை பயன்படுத்தியும் நம்ம செய்யலாம்.